ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொசு பிடிக்கிற ஒரு மிஷின் தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் வச்சு நம்ம சூப்பராக கொசுலாம் எல்லாமே அழிக்கலாம், பிடிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொசு வைக்கிற மிஷின் தான் மேக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் ஒன்று தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் ஒன்று தேவை, ப்ளூ கலர் வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி அடாப்டரு, பிவிசி பைப் இதே போல் சைஸ் இருந்தால் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. நம்மகிட்ட 12 வோல்ட் அடாப்டர் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு தான். 2 பேட்டரி ஒன்றா வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஃபேன் இருந்தால் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொசு வைக்கிற மிஷின் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ஃபேன் ராக்கில் ஒன்று லைட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அது கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டரி வச்சு கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். அந்த ஃபேன் வந்து எந்த அளவுக்கு ஓடுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கொசு எல்லாமே நம்ம சூப்பராக வந்து அழிக்கலாம். கொசு வச்சே தேவையில்ல. பாருங்கள், ஃபேன் ஓடுது பாருங்கள். ஆனால் காற்று பார்த்தா கம்மியாக தான் ஓடுது. ஒரு பேட்டரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏன்னா ஃபேன் வந்து 12 வோல்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வச்சா ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபேன் ரக்க ஓடுது பாருங்கள். ஒரு பேட்டரியே இந்த அளவுக்கு ஓடுது. இன்னொரு பேட்டரி வச்சா இன்னும் செம்மையாக ஓடும். நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வச்சு தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேட்டரி இவ்வளோ ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், இது போதும் நம்மளுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வச்சு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு பார்த்தீங்களா, இந்த சைஸுக்கு இருந்தால் எடுத்துங்க. உங்கள்கிட்ட பைப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ரக்கை வந்து இந்த மெத்தடில் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். அப்படியே வச்சு ஃபிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டு அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே இந்த ஷேப்பு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் இதே போல் கட் பண்ணி கரெக்டாக அந்த ரக்கை மட்டும் கரெக்டாக காற்று உள்ளே போகிற அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட்லேயே வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் தான் வச்சு நம்ம ட்ரை பண்ணணும். பாருங்கள், அந்த அட்டை வச்சு ஒட்டியாச்சு பாருங்கள் கார்ட்போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கட்டமாக வந்து கட் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வெளியே போயிட்டு வரதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். கொசு வலை வச்சு அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங் வச்சே ஹோல்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆஷாப்பில்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து கட் பண்ண முடியாது, கைக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். நீங்களும் இதே போல் மெத்தட்லேயே பண்ணுங்கள். சால்ட்ரிங் இருந்தால் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட பைப் இல்லைனா கூட வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஈஸியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போலே நல்லா ஹோல்ஸ் பண்ணிங்க. தேவையான அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு போட்டாலே போதும். கொஞ்சம் இது லேட்டாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பொறுமையாக. இதில் ஆனால் ஈஸியாக இருக்கும் சால்ட்ரிங்கில் போடுறதுக்கு. நம்மளுக்கு ஆஷாப்பில் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கைக்கு டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொசு வலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலை தான் வச்சு மிட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட கொசு வலை இல்லை, இந்த வெங்காய பையில் வரும் பார்த்தீங்களா, அந்த வலை தான் இது. இதை வச்சே ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே உங்கள்கிட்ட கொசு வலை இருந்தால் கொசு வலை சின்னதாக கட் பண்ணி இதே போலே மேலே வச்சு ஒட்டிடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசு வந்து உள்ளே மாட்டின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடில் பண்ண போகிறோம். நீங்களே இதே ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இதே போல் உள்ளே வச்சு ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கொசு வந்து வெளியே வராது. பாருங்கள், ஒட்டிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் ஒட்டிட்டேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த கார்ட்போர்டை இதே போலே வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சொன்னது தான், ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேனை வச்சு ஃபிட் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃபேனையும் ஃபிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேனை ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஒரே ஈவனாக ஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் வந்து மேலே வர மாரி ஃபிட் பண்ணுங்கள். அடியில் போகிற மாரி ஃபிட் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து மேலே வந்து கொசு உட்காந்தா கூட எதுவுமே ஆகாது. எதுக்கு இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த கொசு வந்து அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ். உட்காரும்போது அந்த ஃபேன் ரெக்கையில் மாட்டி உள்ளே வீந்துடும். தண்ணி வைப்போம் நம்ம அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாரி வைப்போம். பாருங்கள், இப்போ வேறு லெவலில் ஃபேன் ஓடுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொசு அடிக்கிற மிஷின் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் 2 சின்னதாக கார்ட்போர்டு அட்டை இல்லைன்னா நம்ம கட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டி இதே போல் வச்சு ஒட்டிடுங்க க்ளூ அப்ளை பண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டிட்டேன் பாருங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைட் ஃபிட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மூடி இருக்குது பார்த்தீங்களா, மூடியை வச்சு தான் நம்ம வந்து அந்த லைட்டில் வந்து ஃபிட் பண்ணணும். இந்த மூடியில் ஒரு சென்டரில் ஹோல்ஸ் ஒன்று பண்ணி கரெக்டாக இதே போல் லைட்டை வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், எல்இடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொசு வந்து அந்த கலருக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கணும் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனில் வந்து மாட்டி அப்படியே வீந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ப்ளூ கலர் எல்இடி வாங்குங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 ரூபா தான் வரும் லைட்டு. ஜஸ்ட்டு மொத்தமாக ஒரு 100 ரூபா இருந்தாலே போதும். இந்த கொசு அழிக்கிற மிஷின் வந்து நம்ம சூப்பராக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வேறு லெவலில் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லாம் கொடுத்தா நம்ம கொசு அடிக்கிற மிஷின் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் வந்து ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் எந்த அளவுக்கு எரியுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்டரி வச்சு காமிக்கிறேன். லைட்டு எப்படி பவராக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எரியுது பாருங்கள். வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட்டு வந்து பவர் வந்து தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். லைட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மூடியை வந்து இதே போல வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. குளோ அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொசு அடிக்கிற மிஷின் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட ரெட்டு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஃபேனோட ரெட்டு பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைன் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சு வேணால் சுவிட்சு வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம சுவிட்சு வைக்கல, டேரெக்டாக அப்படியே பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டோட ரெட்டையும் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ரு நம்ம ஃபேன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபேனோட ரெட்டையும் அதே போல் கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ரெட்டு பிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக ரெட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெட்டிலே கனெக்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரியோட பவரும் ஒன்றா வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொன்னால் போதும். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லா வீடியோ மறக்காமல் போய் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம வீடியோலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ ஒன்றும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இல்லை நம்மக்கிட்ட. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வச்சுருக்கோம். ஒரு பேட்டரி 9 வோல்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பார்த்தீங்கன்னா 14 வோல்டேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ். பவர் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஏன்னா லைட் வேறு கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எல்இடி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவராகவே இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. லைட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மிஷின் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. காற்று ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது. கை வைக்கும் போதே அப்படியே உள்ளே ஈக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு காற்று வருது. ஏன்னா பவர் வந்து நம்ம அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு பிளேட்டில் தண்ணி கொஞ்சம் எடுத்துங்க. தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசு வந்து அடித்து ஃபேனில் மாட்டி கீ விழும்போது தண்ணியில் வந்து மாட்டிக்கும். அப்புறம் அதெல்லாம் தப்பிக்க முடியாது. தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கலந்தீங்கன்னா அது செத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நைட் டைமில் பாருங்கள் லைட் எவ்வளோ பவராக இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். செம்மையாக பவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொசு மாட்டினா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஒரு 1 மினிட் ஆச்சு. இப்போ ஏதாவது மாட்டியிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொசு மாட்டியிருக்கு பாருங்கள். மிஷின் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.